குக்கு மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் திரு சுகுமார் அவர்களுடைய இயக்கத்திலையும் திரு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பிலையும் வெளிவந்திருக்கக்கூடிய புஷ்பா 2 திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். புஷ்பா 2 இந்த படம் புஷ்பா த ரைசிங் படத்துடைய சீக்வல். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஜப்பான்ல வந்து அது வியாபாரம் எப்படி இருக்கு, அந்த துறைமுகத்துல அந்த கப்பல் வழியா வந்து எப்படி கள்ளத்தனமா வந்து இந்த செஞ்சந்திரம் கடத்தி வரப்படுது, இதை பத்தின ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து அனிமேட்டடா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல செகண்ட் பார்ட்ல வந்து அதே விஷயத்த வேற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது வந்து நமக்கு நரேட்டிவா இல்லை, நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. புஷ்பா 1 வந்து 2020 வெளியே வந்திருந்தது. அதுக்கப்புறம் 3 வருஷமா இந்த படத்தை ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. 2024 தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு மெனக்கெடல் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் நடந்திருக்கும். ஸோ இவ்வளவு வேலைகளுக்கு அப்புறம் அவ்வளவு பேருடைய உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இவ்வளவு மெனக்கெடலும் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சீக்வலுக்கு வந்து யூஸ்வலா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் வரலாம். நம்ம ஊர்ல நிறைய பேர் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அரண்மனை 1, 2, 3 எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் சாமி 1, 2 தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீக்வல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பாகுபலி அளவுக்கு ஒரு சீக்வல், அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அந்த கேரக்டரே வந்து மறுபடியும் இப்போ அடுத்த செகண்ட் பார்ட்ல வந்து வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான படம் தான் இது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நடிச்ச அதே நடிகர்கள் இந்த இரண்டாம் பகுதியிலையும் நடிச்சிருக்காங்க. அதுல என்ன கதையை வந்து அவங்க விட்டு போயிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல இரண்டாம் பாகத்துல சேர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த உலகம் பார்க்கும். ஆனா இந்த படத்துடைய கதை தனிப்பட்ட முறையில இந்த படத்துடைய கதையா தனியா பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு பெரிய கதையா ஸ்கிரிப்டா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அது ஒரு சீக்வன்ஸ்குள்ள ஒரு கண்டென்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் சீக்வலுக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீக்வலுக்கும் ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3ஆம் பகுதிக்கு போகுது அப்படின்றதும் படத்துடைய கடைசியில வந்து ரிவீலும் பண்ணியிருக்காங்க. அப்போ இது 2 சீக்வலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு கண்டென்ட் அப்படின்றப்போ நம்ம வந்து அதை அப்படி மட்டும்தான் பார்க்கணும். அது ஒரு தொடர்ச்சியா இன்னொரு படத்துடைய தொடர்ச்சியா மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இந்த படம் வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்க அவரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ நல்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்காரு. இதை விட ரொம்ப முக்கியமா இந்த படத்துடைய கேரக்டர்ஸ்ல நான் சொல்ல வேண்டிய கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே சொல்லணும். எல்லாருமே அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. அதுல ராஷ்மிகா அவர்களுடைய நடிப்பு வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு போர்ஷன் அது. ஏன்னா அந்த போர்ஷனை வந்து இந்த படத்துல வந்து வச்ச விதமும் சரி, திரு சுகுமார் அவர்கள் வந்து கையாண்ட விதமும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த போர்ஷன்ஸ் வருது. அவங்க ராஷ்மிகாவுக்குன்னு ஒரு சில டயலாக்ஸோட போர்ஷன் இருக்கு. உண்மையிலேயே அவங்க வந்து ஷீ ஸ்டீல்ஸ் த ஷோ அந்த மாதிரி இருக்கு. தேவையான இமோஷன்ஸ், தேவையான ஈவன் சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த டைம் லைனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து சிலதை செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒவ்வொரு சீன் டு சீன் வந்து இந்த படமே வந்து ஒரு சீனா தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எப்படி அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அவருடைய புஷ்பா அந்த கேரக்டரா வந்து ஒரு கூலி தொழிலாளில இருந்து ஆரம்பிச்சு அவர் எப்படி வந்து மேல மேல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வரும்போது முதல் படியா வந்து அந்த ஒரு வேன்ல வந்து அவரை இறக்கி விட்டு எங்க இருக்கு அந்த சந்தனம், இது செஞ்சந்தனம் எல்லாம் எங்க இருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இறங்கி போய் அந்த லாரி வந்து கிணத்துக்குள்ள இருந்து எடுத்து காமிப்பார் இல்லையா. ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இரண்டாம் பகுதியிலையும் வந்து இருக்கு. அது எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, அவரு எனக்கு வந்து நான் வேன்ல தான் போகணும் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. அது 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருப்பாரு. மறுபடியும் அந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்து வேற ஒரு வேன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேன்ல தான் டிராவல் பண்ணி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய கேரக்டரைசேஷன் கொஞ்சமும் குறையாம அந்த கெத்து, அந்த அவருடைய கேரக்டருடைய வெயிட்டை வந்து படம் முழுக்க இந்த படத்துலயும் இரண்டாம் பாகத்திலையும் கொஞ்சம் கூட குறையாம கொடுத்துருக்காங்க.
யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்லை. அதுல எப்படி அவர் ரைஸ் ஆனாரோ அவர் அப்படியே ரூல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ இந்த படத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து எல்லாரும் வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு விதத்துல இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, அதான் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு டெம்போல வந்து மொரீஷியஸ் போவாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேற ஒரு வாகனத்துல இங்க ரிட்டர்ன் ஆகுறாரு. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன சீக்வன்ஸ் செம்மையா இருக்கும். அதை நீங்க படத்துல பாருங்க. நான் அதை ரிவீல் பண்ண விரும்பல. இப்போ கரண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஜப்பான்ல ஆரம்பிக்குது. ஆனா ஜப்பான்ல வந்து அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்படி வர்த்தகம் எல்லாம் பேசி ஒரு அனிமேட்டடா காமிச்சாங்களோ அப்படிலாம் இல்லாம இந்த படத்துல வந்து நிகழ்காலத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட ஆரம்பிக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த இடத்தோட கட் பண்ணிட்டு இரண்டாம் பாகத்தோடைய பழைய கதையை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி புஷ்பா வந்து மேல வந்துட்டு அவங்க அங்க ஒரு இடத்துல ஒரு நாட்டோட க்ளோஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. நமக்கு வந்து ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் இவருடைய கேரக்டருக்கும் அல்லு அர்ஜுன் கேரக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து இரண்டாம் பாகத்துல கண்டிப்பா பேசணும் இல்லையா. அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல காலப்போக்குல கால ஓட்டத்துல நிறைய விஷயங்கள் நடுவில் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அது மாதிரி இவருக்கும் வருது. ஒரு சாதாரண ஒரு விஷயம், அவருடைய வைஃப் வந்து ஒரு சின்னதா அவங்க ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்துக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்துக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி சம்பவங்கள், இதுக்கு நடுவில் வந்து ஃபஹதோட கேரக்டரை வந்து வச்சுக்கிட்டு அவர் பிளே பண்ற விதம், அவரு வந்து பெரிய அளவுல வளர்ந்துட்டாரு அல்லு அர்ஜுன் அவர்கள். அவர் நினைச்சா இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்ல அவரை வந்து இந்த வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இருந்தாலும் எனக்கு ஃபஹத் மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்றதையும் ஒரு அண்டர்லைன்ல வச்சுக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டே நான் கேம் விளையாடுறேன், நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப நல்லாவே இருக்கு. அது டாம் அண்ட் ஜெரி கேம் மாதிரி யார் பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை வந்து வச்சுக்கிட்டு பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய கேரக்டரைசேஷன் ரிவீல் ஆகும் போதும் சரி, ஃபஹதோடைய கேரக்டர் ரிவீல் ஆகும் போதும் சரி, இவங்க ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சுக்கிற போது நடக்கிற ஒரு பிரமிப்பு, என்னென்ன நினைக்கிறோமோ அது அந்த ஸ்கிரீன்ல அதுக்கு நேர் எதிராக வேற ஒரு விஷயத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வேற மாதிரி மாத்தியும் காமிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஸ்கிரீன் பிளேல விளையாண்டிருக்காரு சுகுமார் அவர்கள். பார்ட்டி இருக்கு புஷ்பா. இந்த படத்துல வந்து பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஓகே தான், நாட் டூ குட். மனசுல நிக்கிற மாதிரி வந்து போன தடவை வந்து ஊ சொல்றியா மாமா சாங் இருந்தது. அது ஒரு ஐட்டம் சாங் தானாலும் கூட படத்தோட சீக்வன்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி அழகா வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மங்களம் சீனு அவர்களுடைய வீட்டுல வந்து அவர் கொடுக்குற பார்ட்டியில நடக்கிற பாட்டு மாதிரி இருக்கும். அந்த பாட்டுல வந்து நிறைய பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த செகண்ட் ஹாஃப்லயும் வருவாங்க. அவங்க வேற விதமா எடுத்துட்டு போயிருக்காங்க கூட இந்த படத்துல. இந்த படத்தோடைய ரெண்டாம் பகுதியில வந்து ஒரு கிஸ்குன்னு ஒரு சாங் இருக்கு. இந்த கிஸ்குன்ற சாங்கு அந்த ஒரு சத்தத்தை வச்சுதான் இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. இந்த கிசுக்குன்ற சவுண்டை வச்சு ஒரு பாடலையும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பாடல் மனசுல பெருசா நிக்கல. பர்டிகுலர்லி தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த பாடல் வந்து பெருசா மனசுல நிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே இருக்குதே தவிர அந்த பாடல் வந்து மனசுல நிக்கவே இல்லை. பட் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய இடங்கள்ல கை கொடுத்துருக்கு. ஒரு சில சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கு. கங்கம்மாவுடைய பூஜை ஒண்ணு நடக்கும். அந்த இடத்துல அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஆக்டிங், அவர்களுடைய டான்ஸ், மற்ற விஷயங்கள், கொரியோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல. அது வந்து அந்த அவர் புடவை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சீக்வன்ஸ்ல அதை ரொம்பவே அழகா நியாயப்படுத்தியிருப்பாங்க. அதை கண்டினியூ பண்ணியும் இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதுவும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. புஷ்பா கேரக்டருடைய
அண்ணன் பொண்ணு, அண்ணன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கடத்திருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து போய் காப்பாத்தி கூட்டு வர்றதுக்கு இவர் பண்ற வேலை எப்படி இருக்கு அப்படின்றத இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் காமிச்சிருப்பாங்க. இந்த 20 மினிட்ஸ்ல வந்து நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்கும். ஆனா அது மேபி தேர்ட் பார்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு வந்து 20 நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த படத்தை காமிக்கிறோமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. மற்றபடி இந்த லெங்க்த்தை தவிர இந்த படத்துல குறைன்னு எதுவுமே சொல்ல முடியல. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் கொரியோகிராஃபி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, இது எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவே 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 பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்தை இன்னும் 10 தடவை பார்க்கணும் அப்படின்னாலும் நான் மறுபடியும் பார்க்க எனக்கு விருப்பம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த படத்துடைய கேரக்டரைசேஷன், அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கேரக்டரைசேஷனே பாத்தீங்க அப்படின்னாக்க, வெளியாளுகள்லாம் வந்து பெப்பப் பண்ணி ஒரு கேரக்டரை பத்தி பேசுற மாதிரி இல்லாம, அந்த கேரக்டரோட லிவ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா அதை வந்து அங்கங்க அதோடைய கேரக்டரைசேஷனை காமிச்சிட்டு இருக்க விதமா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் புஷ்பா கேரக்டர்ல அதாவது ஒரு டானிஷ் கேரக்டர், ஒரு கொஞ்சம் அந்த மரங்களை கடத்தி விற்கிற ஒரு கேரக்டர் மட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, இவர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறாருன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு லீடருக்கான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு கதையா தான் நான் பார்க்க முடியுது. ஆனா இவருடைய கோபம், இவருடைய ஆக்ரோஷம், இவருடைய அன்பு, இவருடைய பாசம் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அழகா ஓபன் பண்ணி காமிக்கும் போதெல்லாம் நமக்கு நம்மளே ரிலேட் பண்ணிக்கவும் முடியுது. நிறைய நேரங்கள்ல நம்மளுக்குள்ள இருக்கிற கோவங்களை வெளியில காட்ட முடியாது. அப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற கோவத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சக்சஸ்ஃபுல்லாவும் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற நம்மளுக்குள்ள இருக்கிற ஆசையும் ஈகோவையும் இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே ரொம்பவே ஓடி இருக்கு, முயற்சி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு நல்ல திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.